ஓம் கம் கணபதையே நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. லலிதா திரிபுர சுந்தரியோடு கேயச்சக்கர ரதாரூடத்தில் மந்திரணியாக போர் புரிந்தவளே ஷியாமளை. மாணிக்க வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாகேந்திர நீலத்யுதி கோமளாங்கீம் மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி. ஒரு முறை தேவலோகத்தில் அறிஞர்கள் கூடிய சபையில் ஹிமவான் வரும்போது அனைவரும் ஹிமவானுக்கு தனி மரியாதை கொடுத்ததைக் கண்ட மதங்க முனிவர் காரணத்தை கேட்டார். அப்போது அங்கிருந்தவர்கள் பராசக்தியான பார்வதியை மகளாக பெற்று வளர்க்கும் பாக்கியம் பெற்ற காரணத்தால் தான் இந்த தனி மரியாதை என்று கூற, மதங்கருக்கும் பராசக்தி தனக்கு மகளாக வேண்டும் என்ற ஆசை மேலிட்டது. அம்பிகையை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அம்பிகை நேரில் தோன்றி அவரது தவத்தை மெச்சி தனது அம்சமான மந்திரினி தேவதை அவருக்கு மகளாக ஆவிர்பவிப்பாள் என்று கூறினார். அதே சமயம் மதங்கருடைய மனைவிக்கு ஸ்வப்னத்தில் அம்பிகை தனது காதருகே வைத்திருந்த பூங்கொத்திலிருந்து ஒரு மலரை பிரசாதமாக கொடுத்தாள். கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே சமயத்தில் அனுக்கிரகம் கிடைக்க காத்திருந்தனர் தேவியின் வருகைக்காக. ஒரு அதிகாலை வேளையில் மதங்க முனிவர் நீராடச் சென்ற சமயம் ஆற்றில் நீலோத்பல மலரில் வீணா புஸ்தகதாரிணியாக பச்சை பதுமையாக கையில் கிழியோடு காட்சி கொடுத்தாள். மறுகணம் குழந்தையாக மாறினாள். மதங்க முனிவரால் வளர்க்கப்பட்டாள். மாதங்கியானாள். தசமகா வித்யாக்களுள் ஒருவராக விளங்குபவள். தெளிவான பேச்சுத்திறன், கல்வி, கலை நுணுக்கம் மற்றும் வாக்சித்தியை தருபவள். அவளே ராஜமாதங்கி. அவளது ஜெயந்தியை நாமும் சிறப்பாக கொண்டாடுவோம். கிண்ண சித்தேத் வபுஷ்யாமளம் கோமளம் சந்திரசூடான்விதம் தாவகம் தியாயதக தஸ்ய லீலா சரோவாரிதி தஸ்ய கேலீவனம் நந்தனம் தஸ்ய பத்ராசனம் பூதலம் தஸ்ய கீர்தேவதா கிங்கரி தஸ்ய ஜாங்யாகரி ஸ்ரீஸ்வயம். நன்றி. ஸ்ரீசுதா.